ஆழ்வார் திருநகரி அருள்மிகு ஆதிநாத சுவாமி திருக்கோவிலில் பங்குனி பிரம்மோற்சவ திருவிழாவில் 5ஆம் நாள் பெருமாள் கருட வாகனத்திலும் சுவாமி நம்மாழ்வார் அம்ச வாகனத்திலும் எழுந்தருளி வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருக்குறுங்குடி ஜீயர் மடம் 50ஆம் பட்டம் வர்த்தமான ஸ்ரீ ஸ்ரீ பேரருளாள ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் எழுந்தருளி மங்களாசாசனம் செய்தார். திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம். 108 திவ்ய தேசங்களில் சிறப்பு பெற்ற நவ திருப்பதி திருக்கோவில்கள் தூத்துக்குடி மாவட்டம் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோயில்களில் நவராத்திரி விழா, வைகுண்ட ஏகாதசி, தேரோட்ட திருவிழா, புரட்டாசி வழிபாடு, பிரம்மோற்சவம் போன்றவற்றை சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. நவ திருப்பதிகளில் 9வது திருப்பதியும் குருவுக்கு அதிபதியுமானது ஆழ்வார் திருநகரி ஆதிநாதர் பெருமாள் சுவாமி நம்மாழ்வார் திருக்கோவிலாகும். பங்குனி பிரம்மோற்சவ திருவிழா கடந்த 23ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. கொடியேற்றத்தினை தொடர்ந்து நாள்தோறும் உற்சவர் பொழிந்து நின்ற பிரான் பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்தார். திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக கருட சேவை இரவு நடைபெற்றது. மாலையில் திருக்கோயிலின் சாயரக்ஷ பூஜை முடிந்ததும் சுவாமி நம்மாழ்வார் அம்சவாகனத்திலும் உற்சவர் பொழிந்து நின்ற பிரான் பெரிய திருவடியான கருடன் மீதும் எழுந்தருளி சிறப்பு அலங்காரத்தில் சேவை சாதித்தார். முதலில் சுவாமி நம்மாழ்வார் அம்சவாகனத்தில் எழுந்தருள அவருக்கு திருக்கோயில் திருக்கதவுகள் திறந்து குடவரை பெருவாயிலில் கற்பூரஹாரத்தி காண்பிக்கப்பட்டது. அத்தியாபாக கோஷ்டியினர் 4000 திவ்ய பிரபந்தத்தில் சாமவேத சாரமாக திருவாய்மொழி பாசுரங்களை விண்ணப்பித்து முன்செல்ல சுவாமி பொழிந்து நின்ற பிரான் கருட வாகனத்தில் புறப்பாடாகி அதனைத் தொடர்ந்து சுவாமி நம்மாழ்வார் எழுந்தருள வீதி உலா வலம் வந்தனர். இந்த திருவிழாவின் உபயதாரரான திருக்குறுங்குடி பேரருளாள ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் எழுந்தருள அவருக்கு பரிவட்டம் கட்டி மாலை அணிவித்து ஷட்டாரி மரியாதை செய்யப்பட்டது. பக்தர்கள் நாம சங்கீர்த்தனம் செய்தபடி பின் சென்றனர். திருவிழா ஏற்பாடுகளை திருக்கோயில் நிர்வாக அதிகாரிகள் தலைமையில் ஊழியர்கள் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர்.